கார்த்திக் தீபா சீரியல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரம்யா. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து ஃபாரினர்கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து மனசை வந்து பறி கொடுத்துட்டாங்க நம்ம ரம்யா. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து கார்த்திகிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தீபா. அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்துட்டு வருவாங்க. நீங்கள் போய் ஒவ்வொருத்தருகிட்டையாக காப்பாற்றுவீங்களா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா, கையில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நீங்கள் வந்து போயிட்டு வந்து கட்டுப்போட்டுலாம் வந்திருக்கணும். அவங்க கர்ச்சீஃபை போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முதல்ல கை கட்டை அவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃபை அவுத்துடுறாங்க. அவுத்ததுக்கப்புறமேட்டுக்கு தீபா வந்து கார்த்திக் வந்து மருந்து போட்டு விட்றாங்க. மருந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஒரு கர்ச்சீஃபை எடுத்து கட்டு போட்டு விட்றாங்க நம்ம கார்த்திக்கு. இனிமேல் இந்த கர்ச்சீஃபை நான் துவச்சி கொடுத்துட்றேன். நாளைக்கு காலையில் வேலையாக போய் அவங்க டேபிளில் வந்து வச்சிடணும். அதை பார்த்து கூட கொடுக்கக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. கர்ச்சீஃபை வந்து துவச்சி முடிச்சுட்டு அங்கே பாத்ரூமில் காய போட்டதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வீட்டில் நடந்துச்சு அப்படின்னோடனே ஐஸ்வர்யா அண்ணியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, யார் செஞ்சது, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னோன்னே அட நீங்கள் வேறு, அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அருண் மாமா தான் வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படின்னா அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க தனக்குத்தானே வந்து உண்டாக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு அம்மாவும் சரி அருணும் சரி கோவமாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த கேப்பில் வந்து அந்த கர்ச்சீஃபை மறந்துடக்கூடாது, காலைல அவங்க டேபிளில் வச்சிடணும் சரியா அப்படின்னு தீபா சொன்னோன்னே சிரிக்கிறாங்க நம்ம கார்த்திக். சரி நான் கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தீபா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அபிராமி அம்மாவை அழைச்சிட்டு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ தான் நம்ம வீட்டில் கார் இருந்தாலும் நம்ம வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு டெய்லி ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கிட்டு வர்றதே ஒரு சந்தோஷம்தான் இல்லை? ஆமாம் அப்படின்னு அபிராமி அம்மா பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக ரம்யா கார் வந்து டக்குன்னு அந்த சேரு வந்து கார் வந்து குழியில் விழுந்தோன்னே அந்த சேரு தண்ணி வந்து இப்போ அபிராமி அம்மா புடவையில் போட்டோன்னா செம்ம கோவம் வந்துடுது நம்ம தீபாவுக்கு. வந்து இருங்க அத்தை, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு, அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி பட்டாருன்னு காரில் அடிச்சிடறாங்க. காரை அடித்து உடச்சதுக்கப்புறமேட்டு ரம்யா செம்ம கோவத்தில் வராங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீ எந்த தைரியத்தில் புடவையில் தண்ணி பட்டுச்சுன்னா அலம்புனா சரியாக போக போகுது, அதை விட்டுட்டு நீ மட்டுக்கும் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த தீபாவோட அத்தையை வந்து நீ வந்து இப்படி பண்ணிட்டேன்னா உன்னை சும்மா விட்டுறேனா அப்படின்னோடனே நீ எங்கே தீபா அப்படின்னோடனே அந்த பேர் கேட்டோன்னு ரொம்ப சாஃப்டாகிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உன் ஊர் பேர் சொல்லு அப்படின்னோடனே காஞ்சிபுரம். ஏன் ஆள் வச்சு அடிக்க போறியா அப்படின்னா சேச்சா நான் தாண்டி உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்கிறாங்க. ஓ நீயா, ஆமாம் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாம் எங்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து அப்பா வந்து ஃபாரின் அழைச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வரக்கூடிய சூழ்நிலை வரல, இப்போ தான் வந்தேன், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு ஃபோன் வருது. மீட்டிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே இதான் என்னோடய விசிட்டிங் கார்டு, நீ வந்து மறக்காமல் சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபா வந்து கிளம்பி அபிராமி அம்மா கிட்ட சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அந்த கர்ச்சீஃபை எடுத்து அவங்க டேபிள் மேலே வச்சுருக்காங்க. அது போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக போய் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னா வந்து இவங்க வந்து கார்த்தி வந்து ராத்திரி வந்து வேறு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ரம்யா. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க காப்பாற்றுனதை நினச்சி. ஓ இதுக்கு பேர் தான் காதலா, நான் ஒரு வேளை கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அந்த கர்ச்சீஃபை பார்த்தோன்னா ராத்திரி நினச்சதெல்லாம் ஞாபகம் வருது. சரி முக்கியமான வந்து ஜெர்மனிலேருந்து மீட்டிங் கிளைண்ட் வருவாங்க, அவங்கள வந்து உள்ள டேபிளில் போட்டு உட்கார வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல நம்ம மேடம் ரம்யா. அந்த கேப்பில் வந்து இவங்க ஜெர்மனிலேருந்து வந்ததுக்கப்புறம் மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, அவங்க டவுட் கேட்குறாங்க. நம்ம மாணிக்கத்தால் வந்து பதில் சொல்ல முடியல. உடனே வந்து கார்த்தி வந்து இங்கிலீஷில் பேசி அசத்த ஆரம்பிச்சிடுறாருன்னே சொல்லலாம். அதை பார்த்தோன்னா வந்து ரம்யாவும் இங்கே வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து கார்த்தி என்ன இங்கிலீஷில் போடுன்னு போடுறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பேசி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா வராங்க. வந்தோன்னே பார்த்து கார்த்தியை பார்த்து சிரித்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மாணிக்கம் வந்து சொன்னாங்க, பரவாயில்லையே தேவசேனா வந்து உங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல், இனிமேல் அப்புறம் டும் 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 தான் அப்படின்னோடனே புரியல அப்படின்னோடனே இல்லை புரியலையா, மேடம் வந்து உங்களை ஆல்ரெடி சைட் அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து லவ் ட்ராக்குக்கு வந்துட்டாங்க போல் அப்படின்னு. ஏன் இப்படிலாம் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நல்லா யோசிச்சுப்பார், உனக்கு தான் ஒன்றும் புரியல, அவங்க கண்ணில் வந்து காதல் பொங்கி வருது, இங்கே பாரு நீ எங்கே போனாலும் வந்து இனிமேல் பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நீ தான் முதலாளியாக வருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுக்கும் வந்து அப்படி சப்போஸ் வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்காம கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் 1000 பேரை பார்த்துருக்கேன், நம்ம மேடம் வந்து கரெக்டாக உன்னை வந்து பிடிச்சிருக்கு போல் உங்கள் மேடத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் போய் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே
சரி சரி நான் வேலையை பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ கார்த்தியை தனியாக வந்து பார்க்குறாங்க. இதை கரெக்டாக மாணிக்கம் நோட் பண்ணிட்டு, நடக்கட்டும் நடக்கட்டும், நம்ம சொன்னால் அவன் நம்ப மாட்டான், சரி நம்ம தம்பி நல்லா இருந்தால் சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க.